டியா இருக்குமா, பியா இருக்குமா, சியா இருக்குமா, எஃப்ஆ இருக்குமான்னு நாம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பகுதி எடுத்து இதுல எது காமனா இருக்கு? ஏ காமனா இருக்கு. ஏ காமனா இருக்கா? இப்போ ஏல இருந்து வர ஃபர்ஸ்ட் பகுதிக்கு போறீங்க. ஏல இருந்து பி, பி ல இருந்து எஃப். அதே போல இதுல ஏ காமன். ஏல இருந்து எதுக்கு வருவ? ஈக்கு வருவ. ஈல இருந்து சிக்கு வருவ. இப்போ ஏக்கு நேரா என்ன இருக்கு? ஏ. பிக்கு நேரா என்ன இருக்கு? இ இருக்கு. எஃப்க்கு நேரா என்ன இருக்கு? சி. இப்போ இது ஏக்கு நேரா ஏ இருக்கு. இப்போ இதுல எது விட்டு போன எழுத்து எது? ஏ டி சி இ எஃப் இருக்கு. அப்ப விட்டு போன எழுத்து எது? டி. அப்ப ஏக்கு நேரா என்ன இருக்கும்? டி இருக்கும். அப்ப ஏக்கு நேரா என்ன இருக்கும்? டி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். சரியா? ரெண்டாவது என்ன பண்ணலாம்னா நான் இத ரெண்டு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பகுதி இரண்டாவது பகுதியும் மூணாவது பகுதியும் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல எது காமன்? இ. இதுல எது காமன்? இ. இதுல இ காமன். அப்ப இ ய ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இ ய ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்ப இ ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கடிகார சுற்றுல போவோம். இப்ப இ தான் காமன். ரெண்டுக்குமே எது காமன்? இ காமன். இ ல இருந்து கடிகார சுற்றுல போகும்போது சி. சி ல இருந்து ஏ. அதே போல இது இ ல இருந்து வரும்போது எஃப். எஃப் ல இருந்து வரும்போது டி. அப்ப இ க்கு இ, சி க்கு எஃப், ஏ க்கு நேரா என்ன இருக்கு? டி. இது மாதிரி போட்டீங்கன்னா டி ஆன்சர் தானா வந்துடும். அப்ப இந்த ஆன்சர் கரெக்ட் ஆயிடுச்சா? இன்னொரு மெத்தட், இன்னொரு ஈஸி மெத்தட். இந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஏ க்கு சைடுல என்ன இருக்கு? பி யோ எஃப் இருக்கு. இதுக்கு ஏ சைடுல என்ன இருக்கு? இ யோ சி யோ. எந்த லெட்டர் விட்டு போச்சு? டி. அப்ப வராத பக்கம் தான் என்ன? ஆன்சர். அப்ப ஏ க்கு எதிர் பக்கம் என்ன? டி. அப்ப மொத்தம் எத்தனை மெத்தட்ல சொல்லி தந்தீங்க? மூணு மெத்தட்ல சொல்லி. இந்த மூணு மெத்தட்ல நீங்க எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆன்சர் என்ன நமக்கு? டி. அப்ப ஆப்ஷன் ஏ ஒன்னு. ஆப்ஷன் 1 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ போடலாமா?